நெருங்கும் பெஞ்சல் புயலால் கிழக்கு கடற்கரை சாலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில பாண்டிச்சேரியிலிருந்து மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதியில் பலத்த காற்றும் கனமழையும் வீச தொடங்கி இருக்கிறது. காலையிலிருந்தே காற்றும் மழையும் தொடங்கினாலும் தற்பொழுதுதான் மிக அதிக கனமழையும் தரைக்காற்று அதிகமாகவும் வீச தொடங்கி இருக்கிறது. காற்றின் வேகத்தை இங்கு பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை சாலை மரக்காணம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கனமழையோடு காற்றும் தற்பொழுது அதிகமாக வீச தொடங்கி இருக்கிறது. அதாவது கடலை நோக்கி இந்த காற்று வேகமாக வீசுகிறது. அதாவது இன்று காலையிலிருந்தே புயல் கடலில் உருவாகி கரைக்கு நோக்கி வரக்கூடிய நிலையில் காலையிலிருந்தே தொடர்ந்து கடலின் திசையை நோக்கி தான் காற்று வேகமாக வீசி வந்தது. தரைக்காற்று வீசி வந்தது. தற்பொழுது காலையில் இருந்ததை விட 2 மடங்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் ஓரிரு வாகனங்களை தவிர வாகனங்கள் இன்றி வெறிச்சோடி இருக்கிறது. குறிப்பாக பெரிய கனரக வாகனங்கள் மட்டுமே தற்பொழுது 1-2 சென்று கொண்டிருக்கின்றன. கார்களிலோ ஆட்டோக்களிலோ செல்லக்கூடியவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இந்த வழியாக பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறையினரும் அறிவுறுத்தி வருகிறார்கள். மரம் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால அதிக வேகமாக காற்று வீசுவதன் காரணமாக மரம் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த சாலையில் பிற்பகல் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லக்கூடிய வரையிலும் இந்த சாலையில் இது போன்ற வாகனங்களில், அதாவது தனிநபர் வாகனங்களில் வருவதை, குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்கலாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வேகமாக காற்று வீசி வருவதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளிலும் மரம் விழுவதற்கான சூழல் இருக்கிறது. தற்பொழுதுதான் சிறிது நேரத்திற்கு முன்புதான் காற்று இவ்வளவு பலமாக வீச தொடங்கி இருக்கிறது. அதாவது பொதுவாக புயலினுடைய இயல்பு, கடலில் புயல் இருக்கும் பொழுது கரையை தொடுவதற்கு முன்பாக தரைப்பகுதியில் இருந்து காற்றை வேகமாக உள்ளிழக்கும். அதாவது கடலை நோக்கி காற்றினுடைய திசை இருக்கும். அதற்கு பிறகு இந்த புயலினுடைய மையப்பகுதி கரையை தொடும் வேளையில் தான் மீண்டும் எந்த வேகத்தில் காற்று உள்ளே சென்றதோ அதைவிட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இந்த காற்று கரையை நோக்கி வருவதற்கான சூழல் இருக்கிறது. இதுதான் வழக்கமாக புயல் கரையை கடப்பதற்கு முன்பாக இது போன்றதான் நிகழும். தற்பொழுதும் கூட காற்றினுடைய திசையை பார்க்கலாம். இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் கடல் இருக்கிறது. கடல் தொடங்குகிறது. தற்பொழுது சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த அளவுக்கு, அதாவது அதிக அளவில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. காலையில் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக தற்பொழுது காற்றினுடைய வேகம் வீச தொடங்கி இருக்கிறது. இந்த நேரங்களில் இந்த சாலையை கடப்பவர்கள் மிகவும் கவனமாக கடக்க வேண்டும். அதுவும் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயணிப்பதை தவிர்க்கலாம் என்று போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் இந்த பகுதியில். அதே வேளையில் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்தை நிறுத்துவதற்கு குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும், இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முழுமையாக போக்குவரத்தை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலையும் கூறப்படுகிறது. காற்றினுடைய வேகத்தையும் அதே போன்று கனமழை வீசி வருவதையும் பார்க்கலாம். வாகனங்கள் எதிரில் என்ன வாகனம் வருகிறது என்பது கூட தெரியாத அளவிற்கு கனமழை அதிகமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு பக்கம் இந்த மரக்காணம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உப்பளம் இருக்கிறது. அதிலே வேகமாக கடல் நீர் உள்ளே முகத்துவாரத்திலே உள்ளே வாங்காமல் கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால மீண்டும் இந்த உப்பளத்தில் தண்ணீர் மெல்ல மெல்ல ஏற தொடங்குகிறது. இதனால் கிழக்கு கடற்கரையினுடைய சாலைக்கும் இந்த மழை நீர் வருவதற்கான நிலையும் இருக்கிறது. எனவே புயல் கரையை கடப்பதற்கு முன்னதாகவே இந்த சாலையில் போக்குவரத்தை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வேகம் இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுதே தரைப்பகுதியிலிருந்து கடல் பகுதியை நோக்கி வீசக்கூடிய இந்த காற்றினுடைய வேகமே
60 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முந்தைய புயல்கள், அதாவது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய புயல் குறிப்பாக சென்னையில் வர்தா புயல், அதே போன்று டெல்டா பகுதியில் வீசிய கஜா புயல் எல்லாமே இது போன்ற ஒரு சூழலில் வந்து இருந்தது. அதாவது அதிகமாக காற்று வந்து கடலை நோக்கி வீச தொடங்கியது. அதே போன்று அதற்கு அடுத்ததாக வந்த புயல்கள் எல்லாமே மழை தரும் புயல்களாகவும் வந்து இருக்கிறது. தற்பொழுது இன்னும் கரையையே தொடாத நிலையில் அதிகமாக காற்றினுடைய வேகம் வந்து அதிகமாக இருப்பதையும் வந்து உணர முடிகிறது. இன்று பிற்பகலுக்கு மேலே இந்த புயல் வந்து கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருந்தது. அதே போல் அதாவது கரையை நெருங்குகிறது என்பதை தற்பொழுதே வந்து இந்த பகுதியில் வந்து தெரிய ஆரம்பித்திருக்கிறது. காலையில் இருந்ததை விட காற்றினுடைய வேகம் வந்து 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இன்னும் வந்து நேரம் செல்ல இந்த காற்றினுடைய வேகம் வந்து அதிகரிப்பதற்கான சூழல் தான் இருக்கிறது. வாகனங்கள் கூட தற்பொழுது முழுமையாக வந்து இந்த வெதுவாகவே வந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் அதையும் பார்க்கிறோம். கனமழையும் இருப்பதன் காரணமாக சாலையில் எதிரில் வரக்கூடிய வாகனங்களும் வந்து தெரியாத நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தளவில் சாலையில் செப்பனிடப்படி நடந்து வந்ததுனால ஒரே வழியில் தான், அதாவது சாலையினுடைய ஒரே திசையில் தான் வந்து எதிர் திசை வாகனங்களுமே வருகிறது. எனவே வந்து வாகனங்கள் கவனமாக இலக்குகளை வைத்துக்கொண்டு அதன் வழியாக தொடர்ந்து வாகனங்கள் இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே வந்து கனமழையின் காரணமாக வாகனங்களை இயக்க முடியாத ஒரு நிலையில் ஆங்காங்கே வாகனங்களையும் நிறுத்தி விடுகிறார்கள். குறிப்பாக ஆட்டோ போன்ற இலகு ரக வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுகிறது.